வெல்கம் டு லக்ஸ்பர்ட் ஸ்டோரி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கதையை ஃபுல்லா பாருங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான பெரிய ஊருக்கு பக்கத்துல சின்னதா ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல கோழிக்காக ஒன்று வாழ்ந்து வந்தது. அது அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா பறந்து திரிஞ்சது. ஒரு நாள் அந்த கோழிக்காகம் தன்னோட கூட்டு பக்கத்துல உட்காந்து இப்படி பேசிட்டு இருந்தது. என்ன இது? என்னைக்கு இல்லாம நம்மளுக்கு இன்னைக்கு இவ்வளவு தாகமா இருக்கு. இந்த காட்டுல தண்ணி தேடுறதே பெரிய கஷ்டமா இருக்கு. சரி, போய் தண்ணி எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏன் நிலைமை, இந்த காட்டுல தண்ணியே கிடைக்க மாட்டேங்குது. வேற வழி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தண்ணி தேட வேண்டும் அப்படின்னு நினைச்ச கோழிக்காகவும் அந்த காட்டு முழுக்க பறந்து வந்தது. ரொம்ப தூரம் பறந்தும் தண்ணி கிடைக்கல. என்ன இது? நம்ம காட்டுல தண்ணிக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு தூரம் அலைஞ்சும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு தண்ணி கிடைக்கலையே. சரி, பாப்போம், பக்கத்துல இருக்கிற ஊருக்குள்ள போய் ஏதாவது தண்ணி இருக்கான்னு பார்க்கலாம். அப்படி நினைச்ச கோழிக்காகவும் காட்டுக்குள்ள இருந்து பறந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஊருக்கு வந்தது. எப்படியோ ஒரு வழியா ஊருக்குள்ள வந்தாச்சு. இங்கேயாவது நமக்கு தண்ணி கிடைக்குதான்னு பார்க்கலாம். கொஞ்சம் தூரத்துல ஒரு கிணறு தெரியுது. அந்த கிணத்துக்குள்ளேயாவது தண்ணி இருக்கான்னு போய் பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி கோழிக்காகவும் அந்த கிணத்து பக்கத்துல பறந்து போச்சு. என்னடா இது, இந்த கிணத்துல கூட கொஞ்சம் தண்ணி கூட இல்லையே. சரி, பக்கத்துல இருக்க கிணத்துல பார்க்கலாம். பக்கத்துல இருக்க கிணத்துக்குள்ளேயும் அந்த காகத்துக்கு தண்ணி கிடைக்கல. கடைசியா அந்த கிணத்து பக்கத்துல ஒரு ஜாடி இருந்தது. அதுல கொஞ்சமா தண்ணி இருந்தது. அப்பாடா, இந்த ஜாடியில கொஞ்சமாவது தண்ணி இருக்கே. இப்போ இந்த தண்ணியை நம்ம எப்படி குடிக்கிறது? அப்படின்னு யோசிச்ச கோழிக்காகவும் அங்கிருந்து பறந்து போச்சு. பக்கத்துல ஒரு வீட்டுக்கு பக்கத்துல நிறைய கல் கிடந்தது. அதை எடுத்துட்டு வந்துக்காகவும் அந்த ஜாடியில ஒண்ணு ஒண்ணா போட்டுச்சு. கோழிக்காகவும் ஒவ்வொரு கல்லா அந்த ஜாடிக்குள்ள போட போட தண்ணியும் மேல வந்தது. தண்ணிய ரொம்ப சந்தோஷமா கோழிக்காகவும் குடிச்சது. தண்ணிய வயிறு ஃபுல்லா குடிச்ச கோழிக்காகவும் அங்கிருந்து பறந்து தன்னோட வீட்டுக்கு போச்சு. இந்த காட்டிலேயே நம்ம தான் ரொம்ப புத்திசாலியான பறவையா இருக்கும் போல. இவ்வளவு தாகத்திலையும் கொஞ்சூன தண்ணிய நம்ம எப்படி புத்திசாலித்தனமா தண்ணி குடிச்சிட்டு வந்தோம். என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருக்கு. அப்படின்னு அந்த கோழிக்காகவும் தன்னைத்தானே ஒரு பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்கிச்சு. அப்போ கோழிக்காகத்துக்கு மறுபடியும் பசி எடுக்க ஆரம்பிச்சது. என்னடா இது, இப்பதான் நம்ம வயிறு ஃபுல்லா தண்ணி குடிச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ள நம்மளுக்கு மறுபடியும் பசிக்க ஆரம்பிக்குதே. சரி விடு, நம்ம தான் ரொம்ப பெரிய புத்திசாலியாச்சே. மறுபடியும் அந்த ஊருக்குள்ள போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பார்க்கலாம். அப்படின்னு சொல்லி கோழிக்காக மறுபடியும் ஊருக்குள்ள காட்டுல இருந்து ஊருக்குள்ள பறந்து போச்சு. அப்படி அந்த ஊருக்குள்ள போனக்காகவும் ஒரு வீட்டுக்கு பக்கத்துல பாட்டி உட்காந்து வடை சுட்டுக்கு இருந்ததை பார்த்தது. அப்போ ராணிக்காக இப்படி யோசிச்சது. அப்பாடியோ, ஒரு வழியா நம்ம உணவையும் கண்டுபிடிச்சாச்சு. இந்த வடைய அந்த பாட்டுக்கு தெரியாம எப்படியாவது எடுத்துக்கிட்டு போனா போதும். அப்படின்னு யோசிச்ச கோழிக்காகவும் உடனே வேகமா பறந்து அந்த பாட்டி வச்சிருந்த ஒரு வடைய தட்டுல இருந்து எடுத்துக்கிட்டு வேகமா பறந்து போயிடுச்சு. அப்படி பறந்து போன கோழிக்காகவும் வேகமா போய் ஒரு பெரிய கிளையில உட்காந்துச்சு. அப்பாடியோ, ஒரு வழியா நம்ம வடைய திருடிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம ரொம்ப நல்லா சாப்பிடலாம். அப்படின்னு கோழிக்காகம் நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த வழியா ஒரு நரி ஒண்ணு வந்தது. அப்போ கோழிக்காகம் வச்சிருந்த வடைய பார்த்த நரி இப்படி யோசிச்சது. ஆஹா, அந்த கோழிக்காகவும் வடை வச்சிருக்கே, அத நம்ம எப்படியாவது வாங்கிடணும். நம்ம புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தலாம். அப்படின்னு யோசிச்ச நரி கோழிக்காகத்தை பார்த்து இப்படி சொல்லிச்சு. ஏய் கோழிக்காகமே, நான் இந்த காட்டுல உன்னை பத்தி கேட்டதெல்லாம் உண்மையா? இந்த காட்டிலேயே நீ தான் ரொம்ப நல்லா பாடுவையாமே. உன்னோட குரல் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப அழகா இருக்குமாமே. எனக்காக ஒரு பாட்டு பாடுறியா? நரி அப்படி சொன்னதும் கோழிக்காகம் இப்படி யோசிச்சது. அப்படியா? இது நமக்கு தெரியாம போச்சே.
நம்மளை பற்றி நம்மளோட பாட்டை பற்றி இந்த காட்டுக்குள்ள இம்பிட்டு அழகாவா பேசிட்டு இருக்காங்க. கோரி, உன்னோட பாட்டை நான் கேட்டதே இல்லை. நீ எனக்காக இப்போ ஒரு பாட்டு பாடுறியா? நரி புகழ்ந்த சந்தோஷத்துல கோரிக்காகவும் ரொம்ப சந்தோஷமா பாட ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது அது வாயில வச்சிருந்த வடை கீழே விழுந்துடுச்சு. வடை கீழே விழுந்த உடனே அந்த நரி எடுத்து அந்த வடையை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டு நரி கோரிக்காகத்தை பார்த்து இப்படி சொல்லுச்சு. கோரிக்காகவே, நீ இவ்வளவு முட்டாளாவா இருப்ப? அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கே அங்கிருந்து நரி போயிடுச்சு. அந்த சமயம் கோரி தனக்குள்ள இப்படி நினைச்சுக்கிச்சு. இந்த காட்டிலேயே நான் தான் பெரிய புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது இந்த காட்டிலேயே நான் பெரிய முட்டாளுன்னு. குழந்தைங்களா, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒருத்தவங்களை ஏமாத்தினா நம்மளை ஏமாத்துறதுக்கும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்பவுமே நம்மளை எப்பவும் பெரிய புத்திசாலின்னு நினைச்சுக்க கூடாது. இந்த உலகத்துல நம்மளை விட புத்திசாலிங்களும் அதிக பேர் இருக்கதான் செய்யறாங்க. குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.